வெல்கம் பேக் டு நியூ டெவல் கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவொற்றியூரில் இருக்குங்க. திருவொற்றியூரில் ராஜசண்முகம் ஸ்ட்ரீட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த்தை ஃபேஸ் பண்ணி இருக்குது. சுற்றியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸாக தான் இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபேஸிங் வந்து உங்களுக்கு நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் உள்ளே என்ட்ரோன்னா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பேசேஜ் இருக்குது. ஸோ வீடு வந்து முன்னாடி நல்ல ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் இவங்க வீடு வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு ஒரு காம்பேக்டான ஹவுஸ் தான். இது உங்களுக்கு பெரிய பட்ஜெட் ஹவுஸும் கிடையாது. இது ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் தான் கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு காம்பேக்டான ஹவுஸ் தான் இது. ஒரு சின்ன ஹால், ஒரு பெட்ரூம், அப்புறம் வந்து ஒரு கிச்சன் அண்ட் வந்து வெளியே வந்து 2 ரெஸ்ட் ரூம்ஸும் இவங்க வந்து கட்டியிருக்காங்க. உங்களுக்கு ஹால் உள்ள கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டைல்ஸ் தான் இவங்க போட்டிருக்காங்க. ஃபுல்லாக வந்து அந்த பெட்ரூம்ஸும் சரி கிச்சனும் சரி ஃபுல்லாக இவங்க வந்து டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன பெட்ரூம் தான். இது வந்து 1 BHKல தான் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிக்கு வந்து இவங்க பாயிண்ட்லாம் வச்சுருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னது போல் இது வந்து ஒரு சின்ன காம்பேக்டான ஹவுஸ் தான் இது. இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1277 ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் ஏரியா இருக்குது. பில்டப் வந்து இவங்க வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே அந்த குக் பண்ணுற இடத்துலலாம் வந்து உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. மேலே வந்து நிறைய ஷெல்ஃப்ஸ் வந்து வச்சுருக்காங்க இவங்க. ஸோ கிச்சன் ஐட்டம்ஸ் வந்து தாராளமாக அந்த இடத்துல வச்சுக்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு சின்ன பூஜை ரூம் வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பூஜை ரூம் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விண்டோ இருக்குது. ஸோ நல்ல உங்களுக்கு வந்து வெளிச்சம் வந்து பூஜை ரூமுக்குள்ளே நல்லாவே கிடைக்கும். இந்த வீடோட பில்டிங் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இயர்ஸ் ஆகுதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பேங்க் ஆப்ஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ லாஸ்ட் டைம் லாக் பண்ணதுனால உங்களுக்கு அப்படியே வந்து இருக்க திங்ஸ் எல்லாம் ஆக்சஸில் அப்படியே இருக்குது. வீட்டு முன்னாடி இருக்க ஸ்பேஸில் வந்து நீங்கள் கார்டனிங் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து திருவொற்றியூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1.8 கிலோமீட்டர்ஸில் வந்து உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா 1.4 கிலோமீட்டரில் உங்களுக்கு திருவொற்றியூர் மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்குது. ஸோ உங்களுக்கு 2மே பக்கத்தில் இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஃபீட் 25 ஃபீட் அந்த வந்து ரோடு தான் உங்களுக்கு நல்லாவே இந்த இடத்துல சுற்றி போட்டிருக்காங்க. ஏரியா வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா வால் அட்டாச்மெண்ட் கிடையாது. நிறைய பேர் வந்து வீடை வந்து பக்கத்து வீடு வந்து வால் அட்டாச்மெண்ட் இருக்கிறதால நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. இந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஏஜ் வந்து உங்களுக்கு கம்மி தான். பட் நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாதனால பில்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஏஜ்டாக தெரியுது. இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 70 lakhs வருது. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா வீடியோவில் பாப்பா ஒரு நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.